முதலமைச்சர் அன்னைக்கு காலையில ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டா ஏத்துக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷ்ங்கிறது என்ன? இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராட். இவ்வளவு தவறுகளை செய்ய விட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. பாருங்க, அபிஷேக் மனு சிங்வி அவங்க, விகாஸ் சேகல் அவங்க, இங்க ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் சிட்டிங் ஃபீ. கண்டெம்ப்டுக்கு கண்டெம்ப்ட், அதுக்கு ஒரு கண்டெம்ப்ட். இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம். கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ப்ட், அந்த தீர்ப்பை சரியா ஃபாலோ பண்ணி ஒரு கண்டெம்ப்ட், அதுக்கு 4ஆம் தேதி ஒரு கண்டெம்ப்ட். சோ கண்டெம்ப்ட் 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 இன்னைக்கு வந்திருக்கு. அது 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு அடிச்சாங்க. அன்னைக்கு கோர்ட் வேணும். ஏன்னா ஒரு கோவில இடின்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் காலையில் 2 மணிக்கு அடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே கோர்ட் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்கன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட் வேண்டாம். கிட்டத்தட்ட 161 கோயில்ல பல இடத்துக்கு சோர்ஸே இல்ல, ஆர்டரே இல்ல. எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடிச்சாங்க? கோர்ட் ஆர்டரே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை, எத்தனை மாஸ்க இல்லீகலா அவங்க இடிச்சிருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேல போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுறாரு, அதை ரசிக்கிறாங்க. நெல்லித்தோப்புக்கு போய் நாங்க ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம் சொல்றாங்க, அதை ரசிக்கிறாங்க. அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகல. அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க. அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போறாங்க. எப்பங்க? அக்டோபர் 2025, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்க, நெல்லித்தோப்புல ஆடு கோழி வெட்டக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்யற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பண்றாரு இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு நெல்லித்தோப்புல போய் ஆடு வெட்டலாம், கோழி வெட்டலாம், இவ அப்ஜெக்ட் பண்ணல. தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அந்த எம்பி 100 பேர்த்த கூட்டு போய் சாப்பிடுறாரு, அப்ஜெக்ட் பண்ணல. அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதியரசருடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசு அப்ஜெக்டே பண்ணல, 2 இந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்துல இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்யறாங்க. நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு அடிச்சாங்க. அன்னைக்கு கோர்ட் வேணும். ஏன்னா ஒரு கோவில இடின்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் காலையில் 2 மணிக்கு அடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே கோர்ட் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்கன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட் வேண்டாம். கிட்டத்தட்ட 161 கோயில்ல பல இடத்துக்கு சோர்ஸே இல்ல, ஆர்டரே இல்ல. எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடிச்சாங்க? கோர்ட் ஆர்டரே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை, எத்தனை மாஸ்க இல்லீகலா அவங்க இடிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மே 6ஆம் தேதியிலிருந்து தமிழகத்துல இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்கரேஜ்மெண்ட், மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அல்ல புறம்போக்கு நிலம்னு கொடுத்திருக்காங்க. ஒன்னு இடிச்சாங்களா? கிடையாது. எத்தனை மசூதி இடிச்சிருக்காங்க? கிடையாது. தமிழ்நாட்டுல எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன ஒரு நியாயம்? எல்லா இதையும் இடிக்காதீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில வழிபாட்டு உரிமையை கொடுங்க, அதைத்தான் நாம கேட்கிறோம். அல்லது ஒருதலை பட்சமாக 161 கோயிலுக்கு மேல இடிச்சிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலைமை என்னங்க? பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்துட்டேன்னு இவங்க பேசணும், அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு விட்டேன் என்று பேசணும், ஒரு கோர்ட் கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலின்னு தான் பார்லிமெண்ட்ல பேசணும். பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், விசிகாவுடைய எம்பிக்கள் என்ன பேசுறாங்க இன்னைக்கு? அதாவது தமிழகத்துல இந்து மதவாத சக்திகள் தமிழகத்துல ஜாதி கலவரத்தை, மத கலவரத்தை உருவாக்குறாங்க. இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும்? கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வெயிட் பண்ணி கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு 144 சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க. நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலா இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம பாராளுமன்றத்தில் போய் இவர்கள் நாடகம் ஆடி கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராட் பண்ணிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இதே கோயில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாம இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூண்ல தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த டிராமா பண்றாங்க. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் 2014-17 தீர்ப்பையும் 1996 தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து, அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டும் என்றே திரித்து இதுல ஹிந்து பெட்டிஷனர் யாரும்
மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை. தட் இஸ் a settled issue. அது 1920 செட்டில் ஆயிருச்சு. மலையனுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல. அதையும் செட்டில்ட் இஷ்யூ. அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை, அதுவும் சொந்தம். ஆனா மலை உச்சியில் இல்லாம கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணுல நாங்க கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏத்த போறவங்கள 2 நாட்களாக அலக்கழிச்சு மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்கு ஆக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டா ஏத்துக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷ்ங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்கார். டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நான் என்ன? இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா? இந்துக்களுக்கான முதலமைச்சரா? இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா? கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்துல ஒரு நீதிமன்றத்துல சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. அதையும் பின்பற்றல. சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்பந்தமா பிரீஃப் பண்ணிருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இங்க இருக்கு, இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்புல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவேளை நான் போறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கைகலப்பு வந்து இந்திய அளவுல மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சரி 144 இருக்கா, நாங்க மதிக்கிறோம், பின்னாடி போயிட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராடு. இவ்வளவு தவறுகளை செய்ய விட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. பாருங்க, அபிஷேக் மனு சிங்கிவி அவங்க, விகாஸ் சேகல் அவங்க, இங்க ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் சிட்டிங் ஃபீ. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க. அங்க அபிஷேக் மனு சிங்கிவி இவ்வளவு கேலி கூத்தாக்கி விட்டு மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதனால்தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து இருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்துல தீபத்தூணுல ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறார். இன்னைக்கு மறுபடியும் கண்டெம்ட்டுக்கு கண்டெம்ட், அதுக்கு ஒரு கண்டெம்ட். இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம். கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட், அந்த தீர்ப்பை சரியா ஃபாலோ பண்ணி ஒரு கண்டெம்ட், அதுக்கு 4ஆம் தேதி ஒரு கண்டெம்ட். சோ கண்டெம்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அது 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. அதனால அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமை நீதிபதி சிஜேஐ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது, அவசரமான இன்னைக்கு நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன், நீங்க ரெஜிஸ்ட்ரியில கொடுங்க, வழக்கமா வர்றப்ப வரட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இங்க நீதிமன்றத்துல. ஆனா தரையில மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்துல முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி எஸ்.ஜி. சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம் பட்டிருக்கின்றார்கள். எதற்கு இவ்வளவு அநியாயம் பண்றாங்க கேட்டா எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர். அதனால் தமிழிசை அக்கா எல்லாமே இங்க இருக்கிறாங்க. இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்து சொல்லணும். 1920 96, 2014, 17, 2025 தீர்ப்பு, இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன், நீங்க இந்துவாருங்க, இஸ்லாமியராங்க, கிறிஸ்தவராங்க, சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் புரியும். யாருக்கும் எதிரானவங்க கிடையாது. தர்கால இஸ்லாமியர் போய் வழிபடட்டும், அப்பே இல்லை. நெல்லித்தோப்புக்கு அவங்க போட்டும், படியை பயன்படுத்தி மேல ஏறட்டும், யாரும் அவர்களை தடுக்கவில்லை. இந்துக்கள் கேட்பது கோவிலுடைய எல்லை பகுதிக்குள்ள கோவிலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல நாங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏத்துறோம். ஒரு காலகட்டத்துல வாட்ச் டைம் யாருமே இல்லாத காலகட்டத்துல எல்லாருமே கோபுரத்தை பார்ப்பாங்க. அங்க தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டுல விளக்கேத்துவாங்க. இதுதான் நடைமுறை. இதை 100 ஆண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு, நியாயமான முறையில நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க. வன்மையா கண்டிக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து 6 பெட்டிஷனர் கூட 4 பேர், லாயர் இருக்கலாம் 10 பேர். அதனால் இத்தனை பெட்டிஷனரும் இதுவரை அமைதி காக்குறாங்க. யாரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை தவறா பேசல. யாரும் தர்கா எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. யாரும் நெல்லித்தோப்பை எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. மிக அமைதியான முறையில அறவழியில லட்டி சார்ஜ் அடி வாங்கிக்கிட்டு எல்லாரும் நிக்கிறாங்க. எங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுத்திருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லியிருப்பதை நாங்க செய்யறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்க இவங்க மதக்கலவரத்தை ஏற்படுத்தினாங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினாங்களா? இத்தனை போலீஸ குவிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான போலீஸ மதுரையில குவிக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஒருத்தர் இந்த பெட்டிஷனர் கூட வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள், எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு கார் கண்ணாடி உடைச்சோம், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை உடைச்சோம். இன்னைக்கு கலவரத்தை செய்வது யார்? மதுரை மாநகரத்தினுடைய காவல்துறை. எவ்வளவு பேரிகேட் போட்டிருக்காங்க? ஆயிரக்கணக்கான பேரிகேட். கலவரத்தை ஏற்படுத்துறது அவங்க. எங்கேயும் ஒண்ணு உடையல, இவங்க போய் யாரை தாக்கல, எந்த பொது சொத்துக்கும் சேதத்தை ஏற்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத கலவரம் ஆன்டிசிபேட் பண்றாங்க? பாருங்க, ஒரே நாள் 3ஆம் தேதி டிசம்பர், அக்கா சொல்றாங்க டிசம்பர் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏத்திட்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு 4ஆம் தேதி போறதில்ல, 5ஆம் தேதி போறதில்ல, அடுத்த தீபத்துக்கு போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதனால் மத கலவரம் ஏற்படும்? அதுவும் நீதியரசர் இன்னும் ஒரு படி போறாரு. இங்க பாருங்க, கோவிலுடைய சொத்தை பாதுகாங்கிறார். இந்த தீபத்தூணே கோவிலுடைய சொத்து. நீங்க தீபத்தை ஏத்தினாத்தானே அதை பாதுகாக்க முடியும். அதனால தயவு செய்து தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்றாங்க. விசித்திரம், நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல, அக்கா சொன்னது போல, தர்காவுடைய அதிகாரிகள் போய் அப்பீல் பண்ணல, கோவிலுடைய ஈஓ போய் அப்பீல் பண்றார். இதை விட வெக்கக்கேடு நம்ம எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறோமா?